வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாம்பழத்தை எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்றது தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஜூஸாவோ மில்க் ஷேக்காவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாம்பழத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை அரைச்சி அந்த பல்ப்பு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3/4 அளவுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். மாம்பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். மாம்பழம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ மெஷர் பண்ணிவிட்டு இதுக்கு 3/4 பங்கு அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். அரைச்ச மாம்பழ பியூரியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரையும் சேர்த்துக்கலாம். 3/4 பங்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையணும். கரைஞ்சி மாம்பழமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இதில் சேர்த்துருக்கிற சுகரே ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு பாயில் வந்தோடனே இறக்கிடலாம். ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்க வேண்டாம். பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாம்பழ சீசன் அப்போ இந்த மாதிரி வாங்கி பண்ணி வச்சிட்டோன்னா சீசன் இல்லாத நேரங்களில் கூட நம்ம வீட்டில் பண்ணின மேங்கோ ஜூஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் பாயில் பண்ணோன்னா கட்டியாயிடும். அதனால் இப்படி கொதிக்க ஆரம்பித்தோன்னே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் கியூப் ட்ரேயில் இந்த மாதிரி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளிங் ரேப் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். சிப்லாக் பேக்கில் போட்டும் ஃப்ரீசரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் இதை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன போர்ஷன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தேவைப்படுற நேரம் நம்ம தேவையான அளவை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்தோன்னா ஜூஸ் ரெடி ஆயிரும். மில்க் ஷேக் வேணும்னா பால் ஊற்றி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.